போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம்ன்ற சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 42வது காணொலி. சோ இந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது 1ல இருந்து 42 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க 42 ஃபயர் அப்படின்ற சிம்பிளை மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்ல என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா வேஜஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, டைம் அண்ட் ஒர்க்ல அதோட சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா வேஜஸ், கூலி ரிலேட்டடான சம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க, ஏபிசின்ற 3 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு வேலையை ஏன்றவர் 5 நாள், பின்றவர் 6 நாள், சின்றவர் 12 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க, 27,000 சேலரியா வாங்கினாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எவ்வளவு அமௌண்ட்டை வந்து சேலரியா வாங்கியிருப்பாங்கன்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் இதை எஃபிஷியன்சியோட ரேஷியோ வச்சு சால்வ் பண்ண போறேன். ஏபிசின்ற 3 பேர், அதாவது நமக்கு ஒரு வேலையை மொத்தமா முடிச்சது 5 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஒரு நாள்ல செய்யப்பட்ட வேலையை எடுத்துக்கிறேன். ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது ஒண்ணு இல்ல, அப்படியே கொடுத்திருக்கிறது 1/ல எழுதுனீங்கன்னா ஒரு நாள் செய்யப்பட்ட வேலை கிடைக்கும். ஏங்கிறது 1/5, பி 1/6, சி வந்து 1/12. இது எஃபிஷியன்சியோட ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது திறனோட விகிதம். ஒரு நாள் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்றதா இந்த ரேஷியோ. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு ரேஷியோங்கிறதே பின்னம், இந்த பின்னத்தையே வந்து பின்னமா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஹோல் நம்பரா மாத்துறேன். ஸோ 3 நம்பருக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 60. 12 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60 கிடைக்கும். 10 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60 கிடைக்கும். 12 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க 60 விட்டுறேன். அப்போ மொத்த எஃபிஷியன்சி தான் மொத்த அமௌண்ட். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு எஃபிஷியன்சி, 12 + 10 22, 22 + 5 27. அப்ப மொத்த ரேஷியோக்கு தான் மொத்த அமௌண்ட் கிடைச்சிருக்கும், 27,000 கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா, இதுல இருந்து நான் ஏவோட அமௌண்ட் கண்டுபிடிக்க போறேன். ஏவோட ரேஷியோங்கிறது எவ்வளவு, 12. ஸோ கிராஸ்ல இருந்தா மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைட்ல இருந்தாலும் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ 27ஆல் அடிக்கிறேன். ஒரு 27 27, 1000 × 27 27,000 கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளா 12 1000தோட மல்டிப்ளை பண்ணிடலாம், 10 1000தோட மல்டிப்ளை பண்ணிடலாம், 5 1000தோட மல்டிப்ளை பண்ணா ஏபிசியோட சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். எப்படி சார் 1000, அதான் மொத்த சேலரி தான் மொத்த ரேஷியோவா இருக்குன்னு சொன்னோம். ஸோ மொத்த சேலரியும் மொத்த ரேஷியோ கட் பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்குது. ஸோ நமக்கு ஏபிசியோடது கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா ஒவ்வொன்றையும் 1000தோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1000தோட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 12,000 10,000 5000னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 10,000 5000னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் ரீசெண்டா அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். நம்ம தினமைந்து கணிதமே பாத்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு தினமைந்து கணிதம்னு நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க, 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம், அதாவது the ratio of 1 hour to 9 second. நமக்கு 1 ஹவர்ங்கிறது எவ்வளவு மினிட், 60 மினிட். கரெக்டுங்களா, 1 ஹவர்ங்கிறது 60 மினிட். பட் நமக்கு வந்து செகண்ட் வினாடியில கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்டையும் நம்ம செகண்டுக்கு மாத்தணும். 60 செகண்ட்ங்கிறது எவ்வளவு, 60 நிமிஷங்கிறது எவ்வளவு செகண்டா இருக்கும், 60 செகண்டா இருக்கும். அதாவது 1 மினிட் அப்படிங்கிறது 60 செகண்ட். அதனாலதான் நான் செகண்ட் 60 போட்டிருக்கேன். 1 ஹவர் அப்படின்றது 60 மினிட்ஸ். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் 60ன்னு போட்டிருக்கேன். ஒரு ஹவருங்கிறத 60 நிமிஷமா மாத்தினேன். அந்த 60 நிமிஷத்தை வினாடியா மாத்துறதுக்காக 60ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இதுக்கும் 9 வினாடிக்கு உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிடுறேன், 3ஆல கட் பண்றேன். 20 × 3 60, 3 × 3 9, 1 3 3, 20 × 3 60. அப்ப நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 20 × 20. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 2 0 இருக்கு. ஸோ அந்த 2 0 அப்படியே போட்டுறேன். இஸ்ட் இங்க என்ன இருக்கு, பேலன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கான ரேஷியோ எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 400:1 அப்படின்றதா கொஸ்டின்ல கிடைச்சிருக்கு. ஆன்சரா கிடைச்சிருக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நண்பா நம்பி நம்ம வீடியோஸ் ரொம்பவே ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. இந்த சீரீஸோட எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, தம்பி மண்டையோட அடிச்சு பாருப்பா தம்பி இந்த சீரீஸை பாருப்பான்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, ரூபாய் 35,500க்கு 10% வட்டி வீதம் 3½ ஆண்டுகளுக்கு 3 இயருக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைக்கிற நமக்கு கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட்ங்கிறது நமக்கான அசல். அசல்ங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம கடன் வாங்கின தொகையோ அல்லது கடன் கொடுத்த தொகையோ, அதை நான் 100% வச்சுக்கிறேன்.
அப்ப 100% நேரம் என்ன எழுதணும்? 35,500 எழுதணும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியோட தொகை கேட்டிருக்காங்க. எனக்கு தனி வட்டியோட தொகை தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா நான் அமௌண்ட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அமௌண்ட்ங்கிறது ரூபாயை எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் பெர்சன்டேஜ் எழுதியிருக்கேன். ஸோ பெர்சன்டேஜ் கீழே பெர்சன்டேஜ் தான் எழுதணும், அமௌண்ட்டுக்கு கீழே அமௌண்ட் தான் எழுதணும், மாத்தி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓகே சார், இங்க தனி வட்டி அமௌண்ட் கேட்டிருக்காங்க, அப்ப தனி வட்டியோட சதவீதம் தானே இந்த இடத்துல எழுதணும் அப்படின்ற கொஸ்டின் வந்திருக்கும். கரெக்ட் தான். இப்ப தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன சார் அப்படின்னா, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். எண் வந்து மிக்சடு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னத்துல இருக்கு. 3/1/2 அப்படின்றது இருக்கு. இந்த 3/1/2 நம்ம பின்னமா ப்ராப்பர் பின்னமா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், மேல இருக்க நம்பரோட ஆட் பண்ணும். 3 × 2 6, 6 + 1 7. இப்ப 7ங்கிறது பின்னமா மாறிடுச்சு, அதாவது ஹோல் நம்பரா கிடைச்சிருக்கு. கீழே 2 இருக்கு, அந்த 2ஐயும் போட்டுருங்க. அப்ப 7/2ங்கிறது இயர், அது கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? எப்பயும் போல கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணோம், இது எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், 100ல இருக்க 2 0வையும் 35,500ல இருக்க 2 0 கட் பண்ணி விட்டுறேன். 2ஆல 10 அடிக்கிறேன். 1 2 2, 5 × 2 10. அப்ப 7ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஸோ 355ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கான தனி வட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா 1ஐயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ஸோ 35 375 மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். 25ல 5 மட்டும் இருக்கு. ஆப்ஷன் ஏதாவது வேற ஏதாவது யூனிட் டிஜிட் கடைசி இலக்கத்துல 5ன்னு முடிஞ்சிருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதான் ட்ரிக். இங்க பாருங்க, இங்க 5 இல்ல 5 இல்ல 5 இல்ல, ஆனா இங்க மட்டும் தான் 5 இருக்கு. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்றத மல்டிப்ளை பண்ணாம ஒரே ஒரு டிஜிட்டை வச்சு மட்டுமே ஆன்சரை போட்டுருக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாலும் 12,425 கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சரை வந்து சிங்கிள் டிஜிட் வச்சு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இது ப்ரூஃப். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இதுவும் ரீசெண்டா கேட்ட எக்ஸாம் தான். என்ன எக்ஸாம்னா போன குரூப் 4ல கேட்ட எக்ஸாம் தாங்க இந்த கொஸ்டின். என்ன கொடுத்திருக்காங்க? √5 எவ்வளவு நம்பர் ஆஃப் √5 வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எக்ஸட்ரான்னு கொடுத்துட்டாங்க, டாட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது போய்கிட்டே இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் சால்வ் பண்றேன்னா, சிம்பிளா இங்க ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதாங்க ஆன்சர். 5 அப்படின்றத ஆன்சரு. எப்படி சார் அப்படின்னா, நமக்கு 5/1 கொடுத்துருக்காங்க. 5னா என்ன சார்? 2 1 தான் தம்பி. 5/1னா என்ன, 5னா என்ன? ஸோ 5ன்றதா ஆன்சரு. இது எப்படி சார் நம்ம ஃபார்முலா படி சால்வ் பண்ணலாம், அதாவது ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணலாம்னா, நான் √5ங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? √5ங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஹோல் டேர்மை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ √5 × x, இதோட வேல்யூ எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 2 டேர்மை சேர்த்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இந்த ஒரு டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ இங்க இருக்க பவர் 1/2 ஈக்குவல் ஆன்சருக்கு போகும்போது பவர்ல 2ஆ மாறிடும். அப்ப x² மாறிடும். இங்க இருக்க ஒரு பவர் இருக்கு, இங்க 2 இருக்கு, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ இங்க ஈக்குவல் 5 ஈக்குவல் அங்கிட்டு x மட்டும் இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 5 என்பதா கிடைச்சிருக்கு. ஸோ மல்டிபிளிகேஷன்ல கொடுத்துட்டாங்களானே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர் இங்க இருக்கோ அந்த நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். இதே மாதிரி நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி √3 எக்ஸெட்ரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஹோம்வொர்க் கொடுத்துறேன். √27 டிவைடட் பை √27 டிவைடட் பை √27 எக்ஸெட்ரா இந்த மாதிரி முடியுது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3, அதாவது செட் ஆஃப் டேட்டா இருக்கு, அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் 5ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ங்கிறது ஒரு நம்பரால பெருக்கவோ வகுக்கவோ செஞ்சா மாறும், அதாவது மல்டிப்ளையோ ரிவிஷன் பண்ணும்போது மாறும். அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணும்போது திட்ட விளக்கம்ன்றது மாறாது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஒரு பாயிண்டா கேட்டிருக்காங்க. திட்ட விளக்கம்ன்றது ஒரு எண்ணால பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ மாறும், ஆனா ஒரு நம்பரால கூட்டும் போதோ கழிக்கும் போதோ மாறாது. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி, அதாவது நமக்கு ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மான்னு சொல்லுவாங்க. அது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன நம்பரால பெருக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரை பெருக்கணும்னா நமக்கான நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், புதிய திட்ட விளக்கம்ன்றது கிடைக்கும். 3 × 5 15. ஓகே சார், நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி சார் விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிளுங்க. சிக்மா ஸ்கொயர் தான் நமக்கான வேரியன்ஸா இருக்கும். ஸோ சிக்மாங்கிறது நமக்கு 15ன்னு கண்டுபிடிக்கும். 15ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கான வேரியன்ஸ், விளக்க வர்க்க சராசரியா இருக்கும்.
15ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 225. சார் இது எப்படி சார் ஸ்கொயர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளே இந்த ஸ்கொயருக்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படின்றத. முடிஞ்சா உங்களுக்கு ஸ்கொயர் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க கியூப் ஷார்ட்கட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கியூபுக்கான ஷார்ட்கட்டையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் இவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிள். பாருங்க, இதோட நம்ம 42 பகுதிகளை வந்து முடிச்சிருக்கோம். முக்கியமா 1ல இருந்து 42 பார்ட் பார்த்தவங்க ரொம்ப சூப்பர். 42 வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கிடைச்சிருக்கும். ரீசனிங்கா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எல்லாமே கலந்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நமக்கு உங்களால எங்களுக்கும் பயன் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதோட மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தோணும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.